மனம் தளராமல் தொடர்ந்து படிப்பதற்கு வழி சொல்லுங்கள். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல்ங்கிறது இல்லையா? எடுத்துக்கொண்ட காரியத்துல நம்ம வந்து கலங்காமல் மனம் தளராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தாமல் விடாமுயற்சியோடு செய்து அந்த காரியத்துல வந்து சக்சஸ் பண்ணணும்னு சொல்லுவார் வள்ளுவர். உண்மைதாங்க. குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டும் நம்மகிட்ட இருக்க அந்த சோம்பலுங்கிறத தூக்கி போட்டோம், மனம் தளர்ச்சிங்கிறத தூக்கி போட்டோம்னா நிச்சயமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்மை நாமே உற்சாகப்படுத்திக்கணும். அடுத்தாக்கல நம்ம கண்ணு முன்னாடி இலக்கு தெரியறதா நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நம்ம கண்ணு முன்னாடி இந்த அந்த தான் இருக்கு பாரு, அவ்வளோதான் எப்படி அந்த படகு வந்து அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து போதோ அந்த மாதிரி நம்ம டார்கெட்டை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ட்ரெயின் அங்கே இருக்குது, நம்ம தான் இங்கே போய் ஏறணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு சொல்லி வைக்கணும். அடுத்து நம்மளுடைய பலம் பலவீனத்தை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் பலவீனத்தில் காணாமல் போக மாட்டோம். புரியுதுங்களா? அப்போ தான் தொடர்ந்து கண்டினியூவாக அந்த மனம் தளராமல் முன்னேற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இதெல்லாம் சகஜம் தான், இப்போ நான் கிரிக்கெட் விளாடுறாங்க 6 அடிக்க தான் செய்வாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்ற எண்ணம் மனசில் இருக்கணும். நிச்சயமாக 2 6 போகும், ஆனால் அடுத்த ஷாட் அவன் ஆடும்போது நிச்சயமாக அவுட் ஆகிடுவான் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அந்த பாலை போட முடியும். அதனால நம்முடைய பலம் பலவீனம் நிச்சயமாக அடிக்கட்டும், அடுத்து அவுட் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அதனால் நம்முடைய பலம் பலவீனம், நம்முடைய இலக்கை பற்றிய சிந்தனை, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய நாள், அந்த செயலை எப்படி இஷ்டப்பட்டு செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய தொடர் முயற்சி தான் உங்களை மனம் தளராமல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். சரியா? அடுத்தாக்கில் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகளை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஷெடியூல் மட்டும்தான் சார் போட முடியுது சார், எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறப்பல அவ்வளோதாங்க. அதை செஞ்சுட்டீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களே. அந்த சூட்சமத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே. வெற்றிங்கிறது என்ன? ஒரு பெர்ஃபெக்ட் பிளானிங் அண்ட் பெர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன். அவ்வளோதான். அந்த முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, அதாவது ஊக்கம் மட்டும் இருந்தால் போதாது, எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் இருக்கும். அதை முயற்சியாக உழைப்பாக கன்வெர்ட் பண்ணுறா பாருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? நெடுநீர் மறவி மடி துயில் 4 கெடுநீரார் காமக்கலன் அப்படிம்பாரு. மடியில்லா மன்னவன் இல்லையா, அடியலந்தான் தாயாதெல்லாம் ஒருங்குன்றாரு. சோம்பலை தூக்கி போட்டாதான் இந்த உலகத்தையே நீ ஆட்சி பண்ணிட்டு போயிடலாமே இல்லையா? அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த காலம் தாழ்த்துறது, அலட்சியப்படுத்துறது, சோம்பல்ல இருக்கிறது, நாம வந்து நீண்ட தூக்கத்தில் இருக்கிறது, இதை தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரிய. நினைச்சதை அடையிறது ரொம்ப ஈஸி, நினைச்சதை நம்ம மறக்காம இருந்தா போதும். அதுதான் முக்கியம். இடையில அந்த எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறது போறதுக்கு காரணமே இந்த மறந்து போறது தான். அதை நினைவுபடுத்துற மாதிரியான உங்களுடைய செயல்களை பூரா செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 நேரம் வந்து இஸ்லாத்துல தொழுவாங்க பார்த்தீங்களா? 5 நேரமும் இறைவனை நம்ம நினைக்கும் போது நம்ம மனசு என்ன ஆகும்? இன்னும் பியூரிட்டி ஆகும். அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். அதே போல ஸ்டடீஸ்ல இருக்கிறவங்களும் ஒரு 5 நேர தொழுகைக்கு வந்து தன்னை உட்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆமா, டெய்லி வந்து நம்ம வந்து எப்போது எப்படி தெரியுமா, காலைல எந்திரிக்கும் போது ஒரு முடிவு பண்ணுவோம், நைட்டு தூங்கும் போது ஒரு முடிவு பண்ணுவோம், இவ்வளவுதான். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இடையில ஒரு 4 hours 3 hours ஒருக்க செக் வச்சுக்கோங்க. அந்த செக்ல நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்குமான்னு பாருங்க. அப்படி போனோம்னா அப்படியே ட்ராக்கை பிடிச்சிடலாம். புரியலையா? அப்படியே ட்ராக்கை பிடிச்சிடலாம், மறுபடியும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ஒன்று. இன்னொன்று, கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருங்க. அப்படி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏது பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு சிந்தனை இருக்கும். சில நேரங்களில் சிலர்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் கடமையே மறந்துடுவான். இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வுங்கிறார் வள்ளுவர். கொடும் கோபத்தை விட மோசமானது மறதி. ரொம்ப கோவப்படுறோம் பாருங்க, அந்த கோபத்தை விட மோசமானது மறதியாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. கோபம் தான் இருக்கிறதுலேயே கொடுமையானதும்பாங்க. ஆனா வள்ளுவர் அந்த கோபத்தை விட மோசமானது மறதிங்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய தடையா இருக்கிறது அதுதான் அப்படிங்கிறாரு. அதனால எடுத்துக்கிட்ட காரியத்தை மறக்காம இருந்தா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை மறக்காம நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த காரியத்தில் அடையிறதுக்கு தேவையான அந்த சக்தி சூழாமல் தாமே முடிவெய்தும்ன்றாரு. நீ ஆராயவே வேண்டாம், அது உனதை பார்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு உன்னுடைய எண்ணங்கள் ஒரு சக்தி உண்டும்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அதை இழுத்து கொண்டு வரும். ஏன்னா ஒரு விஷயத்தை நினைச்சிட்டே இருக்கும்போது அது தொடர்பான நண்பர்கள், அது தொடர்பான தேடுதல்கள் அதிகமாகும் போது அது ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். அப்புறம் நீ அதுல இருந்து வெளியே முடியாத வர நீ சக்சஸ் பண்ணிடுவே. அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீ தேடிட்டே இருக்கும்போது அது கிடைக்கும் போது நீ அதில் ஏடுவே, அது கொண்டு போய் விட்டுரும். உன்னை நீ நதியில் இணைச்சிக்கிட்டேன்னா நதி தானா கடலில் கொண்டு போய் விட்டுரும். அது போலதான் முதல்ல நீ உன்னை இணைக்கணும் அப்படின்னு நினைக்கணும். கோகில் ராணி மார்னிங் வேக்கப் பண்ணவே முடியல, நைட்டு சீக்கிரமே தூங்கி காலையில் எழுந்திரிச்சிடலாம். இது காலையில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கோ. மார்னிங் கமிட்மெண்ட்ஸ் நிறைய வச்சுக்கோங்க. 1-2 வைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை வேற எங்கேயாவது கொடுத்து வைங்க. அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம் அதை நம்ம நிர்பந்தம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஒன்று செய்வோம். புரியுதுங்களா? நீங்களா ஓடினீங்கன்னு வச்சுக்கலாம், கிரவுண்டில் 2 ரவுண்டு தான் ஓடுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா 4 ரவுண்டு ஓடுவீங்க. உங்கள் கோச்சர் கூட ஓடினீங்கன்னா 6 ரவுண்டு ஓடுவீங்க. இது தெரியுதா? நம்ம மனக்காட்டுப்பாடுக்கு நம்ம 2 ரவுண்டு தான் ஓடுவோம். அப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ ஒரு கோச்சரோ தேவைப்படுதுங்கிறது போல
நாம தான் என்ன செய்யணும், ஒரு டிசிஷன் எடுத்து மார்னிங்கில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம். ஓகே, அடுத்து போதுமான தூக்கம் இருந்து காலையில் எந்திரிக்க பாருங்கள். நிறைய பேர் நைட்டில் தான் உலகத்தை பற்றியே நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு நைட்டு முழுக்க முழிச்சு இருந்துட்டு 2 மணிக்கு படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு அலாரம் வைப்பான். அப்போ இயல்பாகவே ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேயா, அது கொஞ்சம் சில நேரங்களில் மனம் தடுமாறுகிறது. தவறு இல்லையே, தடுமாறுறது தானே மனித இயல்பு இல்லையா? தடுமாறட்டும், அது வந்து எல்லை மீறி போகாமல் மட்டும் பார்த்துக்க, அவ்வளோதான். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தான் வாழ்க்கையில் அழகு. ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தால் மனுஷனே கிடையாது, கடவுளுக்கே வேலை இல்லை. எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா கடவுளுக்கே வேலை இல்லை. தவறு செய்யலாம், ஒன்றும் தவறுக்கும் தப்புக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? முதல் தடவை செய்கிறது தவறு, 2வது தடவை செய்கிறது தப்பு. சின்ன தடுமாற்றங்கள் இருக்கட்டும், அந்த தடுமாற்றங்கள் நமக்கு நிறைய லெசன் கற்றுக் கொடுக்கும். அந்த லெசன்லேருந்து பாடம் எடுத்துக்கிட்டோன்னா போதும். அந்த பாடத்தை எடுக்காமல் மட்டும் ஓட்டிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்ற இடத்தால் செலவிடா தூதெறிகி நன்றின் பால் உயிப்பதறிவில்லை. மனசு அது போராட்டத்துக்கெல்லாம் போக விடாமல் அந்த தடுமாற்றத்திலேருந்து மீண்டு வந்து எது சரியான ட்ராக்கு. பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம், தடுமாறி ரோட்டை விட்டு கீழே இறங்குது, மறுபடியும் பேலன்ஸ் பண்ணி அந்த வண்டியை ரோட்டில் ஓட்டுறோம்ல, அதே போல தான் நம்ம மனசும். அது டகடகனா எங்கேயாவது ஓடும். அதை அறிவால் கட்டுப்படுத்தி மறுபடியும் அந்த ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை பாதையில் நீங்கள் ஓட்டிட்டேன்னா நீ சக்ஸஸ் பண்ணிடுவேன். அதுதான் உன்னுடைய அறிவு அப்படின்னு அற்புதமாக வந்து வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு வடலூர் வரலான்னு பார்த்தேன், வர முடியாமல் போயிடுச்சு வீரப்பன். உண்மையிலே மிஸ் பண்ணிட்டேன். ஐயா, மற்றவர்கள் நம்மிடம் வம்பு செய்யும் போது நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அறிவுடையார் சற்றென்று தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார். புல்லன ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பார் உள்ளியவருங்கிறார். அறிவுடையவனா இருந்தா ஒருத்தன் நம்மகிட்ட வம்பு செய்யறான் அப்படின்னா நமக்கான நேரம் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம யாருன்னு காட்டிக்கிடக்கூடாது. புல்லன ஆங்கே புறம் வேறார், சட்டுன்னு அறிவுடையவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார். காலம் பார்த்து உள்ளே ஒளித்து வச்சிருப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ஒளிச்சு வச்சிருங்க. காலம் வரும்போது பொறுத்தல் இறப்பினை என்று மரத்தில் அதனினும் நன்றுன்னு சொல்லிட்டு பொறுத்து போன இவ்வளவு நாளா மறந்தே போயிடுவோன்னு மறந்துட்டு போயிடுங்க. வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் ஒரு வித்தியாசமானது. எல்லாரும் செய்யற தவறுக்கு, அவன் இழுக்கிற வம்புக்கு அவன் எப்படியாவது ஒரு வகையில் அவன் பலனை அனுபவிச்சே தீருவான். நம்ம ஏன் போவானே? அதிக போட்டியாளர்களை கண்டு அச்சம் கொள்ளாமல் இருக்க வழி. நிச்சயமா சொல்றேன், உனக்கு நிகரா இருக்க இந்த உலகத்துல எவனுமே தகுதி இல்லை. நீ நம்பினா மட்டும்தான் இந்த போட்டியாளர்கள்லாம் சக்சஸ் பண்ண முடியும். யாருக்கு தான் பயம் இல்லை? எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நீ வேணா அவங்களுடைய ஒரு பக்கம் அறிவை மட்டும் சோதிக்காம அவன் இருக்கிற மைனஸை நீ சோதிச்சு பார்த்தேன்னா நிறைய மைனஸ் இருக்கும். புரியும் அவங்களுக்கு? எதிரினுடைய பலத்தையும் ஆராயணும், பலவீனத்தையும் ஆராயணும். நீ பலவீனத்தை ஆராய்ஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பலத்தை மட்டும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு யோசிச்சிருவ. அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்குன்னு தெரியும். ஒட்டுமொத்த போட்டித் தேர்வு கூட்டத்தில் சிலபஸ் வைஸா படிக்கிறவங்க, சிலபஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு படிக்கிறவங்க வேகன்சியோட கம்மி தான். வேலை இருக்கு, வேலைக்கு திறமை இல்லை. அதான் உண்மை. அதனால இந்த போட்டியாளர்கள்லாம் பார்த்து என்னைக்கும் பயப்படாதீங்க. உன்னால முடியலைன்னா வேற யாரால அப்படின்னு மனசுல எப்போதுமே சொல்லிக்கோ. உன்னால முடியும்னா என்னாலையும் முடியும் இல்லையா? அப்படி உன்னால என்னால முடியலைன்னா அப்ப வேற யாரு தான் செய்ய முடியும்னு மனசுல வச்சு